சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து நாம சரயோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்துட்டு வரோம். நாளைக்கு 22/2/2025 சனிக்கிழமை 25ஆம் நாள் பயிற்சி முறை. இந்த 25வது நாள் நீங்க அநாகத சக்கரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சியை மேற்கொள்ளணும். நாளை சனிக்கிழமைங்கிறதுனால அதிகாலை 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும்னா சூரிய நாடி சுத்தி, காலையில 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும்னா சூரிய நாடி சுத்தி, நண்பகல் 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ளனா சூரிய நாடி சுத்தி, காலையில 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ள, காலையில 10 மணிலிருந்து 12 மணிக்குள்ள, நண்பகல் 2 மணிலிருந்து 4 மணிக்குள்ள. இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும். இதுதான் சனிக்கிழமை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை. இந்த பயிற்சி முறையை ஒவ்வொரு நாளுமே கூகுள் மீட் ஆப் மூலமா அதிகாலையில 4 மணிலிருந்து 4:45 வரைக்கும் கட்டணம் இல்லாமையே நேரடியா பயிற்சியா கத்துத்தரேன். அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லிங்க் வரும். அதனால நீங்க காணொலியை பார்க்குற இன்னைக்கு அன்றைய நாளான்னு பார்த்து தெரிஞ்சுட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணணும். அதை புரிஞ்சுட்டாதான் நீங்க பயிற்சியில இணைஞ்சுக்க முடியும். எல்லாராலையும் அந்த நேரத்துல பயிற்சி செய்ய முடியாதுங்கிற காரணத்தினாலதான் எப்படி பயிற்சி செய்யணுங்கிறத பதிவிட்டு, எந்த நேரத்துல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா எந்த நாடி சுத்தி செய்யணும் அப்படிங்கிற விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் எழுதியிருக்கேன். அதுபோக இந்த சரயோக பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னால நீங்க ஒரு 9 காணொளி சரயோகம் பற்றிய விளக்கம், அதன் பலன்கள் அப்படின்னு வெளியிட்டிருக்கேன். அது பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த சரயோக பயிற்சி அப்படிங்கிறது செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது. செயல்னா கர்மான்னு அர்த்தம். நம்மளுடைய வேலைகள், டியூட்டி, ஜாப், ஒர்க், அதையெல்லாம் சேஃப் ஜோன்ல சக்சஸ்ஃபுல்லா செய்யறதுக்கான ஒரு டூல் தான் சரயோகம். அப்ப உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது என்னது? நான் சிவராத்திரியின் சூட்சுமம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி இதுக்கு முன்னால வெளியிட்டிருக்கேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது அந்த காணொலி ஒரு 49 நிமிஷம் இருக்கும். நீங்க சிரமம் பார்க்காம அதை பாருங்க. அதுல உங்க உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய மருந்து என்ன அப்படிங்கிறத முழுமையான விளக்கத்தோட கொடுத்திருக்கேன். அப்ப இந்த சிவராத்திரியில இருந்து நீங்க நான் சொல்ற மாதிரி அந்த சிவராத்திரி பூஜையை செய்து அந்த மருந்தை நீங்க உட்கொண்டீங்கன்னா உங்களுக்கு உடல்ல ஏற்பட்ட எல்லா நோய்களும் நீங்கும். செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது சரயோகம், உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது சிவராத்திரி பூஜை முறை. அப்ப உடலும் செயலும் சரியாயிட்டா மனம் ஆரோக்கியமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அந்த சிவராத்திரிக்குரிய பூஜை காணொலியும் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது 49 நிமிஷம் இருக்கேன்னு நீங்க பார்க்காம விட்டுறாதீங்க. ஏன்னா உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க ஒரு 49 நிமிஷம் ஒதுக்கி அந்த காணொலியை பாருங்க. அதே மாதிரி அந்த காணொலியில சொல்லப்பட்டபடி தினமும் நீங்கள் அந்த பூஜையை செய்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும். நான் ஒரே வரியில அந்த விஷயத்த சொல்லிடலாம், ஆனா செய்ய மாட்டீங்க. இதுதான் எனக்கு தெரியும்லன்னு சொல்லிட்டு விவாதம் பண்ணுவீங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் 49 நிமிஷம் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துல நான் தள்ளப்பட்டிருக்கேன். அதனால ஒரு நாள் 49 நிமிஷம் ஒதுக்கி அந்த சிவராத்திரி பூஜை பற்றிய செய்முறை, அதன் விளக்கம்ங்கிற காணொலியை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். இந்த சரயோக பயிற்சியை செஞ்சீங்கன்னா செயல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். சரயோக பயிற்சியை செய்யறப்ப கண்டிப்பா முதல்ல 49 நாட்கள் இடைவிடாமல் செய்யணும். ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் 7 நாட்கள் அப்படிங்கிற முறையில. இப்ப நாம 4வது வாரம் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்கு தான் பயிற்சியை தொடங்குறீங்கன்னா இன்னிலிருந்து முதல் வாரம்னு கணக்கு எடுத்துக்கணும்.
முதல் வாரம் மூலாதாரம், இரண்டாவது வாரம் சுவாதிஷ்டானம், மூன்றாவது வாரம் மணிப்பூரகம், நான்காவது வாரம் அநாகதம், ஐந்தாவது வாரம் விசுத்தி, ஆறாவது வாரம் ஆக்ஞா, ஏழாவது வாரம் சகசிராரம். கண்டிப்பா 49 நாள் பயிற்சி செஞ்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த சரயோகத்துல சொன்ன சூட்சுமங்களான முறைகள்ல பிராணாயாமம் பண்ணும்போது உங்களுடைய செயல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும். இப்ப நாம சரயோகத்தின் முதல் நிலை பயிற்சியான பிரணவ மந்திர தியானம் செய்முறையை பார்ப்போம். மேரு தண்ட முத்ரால உட்காந்துக்கங்க. நான் தீட்சை வாங்கிட்டேங்கிறதுக்காக என்னமாவது முத்திரையெல்லாம் பிடிச்சுட்டு உட்காரக்கூடாது. நான் அந்த முத்திரையெல்லாம் இங்க காமிச்சேன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். இந்த முத்திரையை தவிர வேற எதுவும் வைக்கக்கூடாது. இங்க ஒரு 10 லட்ச ரூபா கட்டி தீட்சை வாங்கிட்டேன்னு நினைச்சுக்கங்க. அப்பதான் நீங்க இந்த முத்திரை பிடிப்பீங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு 10 லட்ச ரூபா கட்டி தீட்சை வாங்கியிருப்பீங்க. அதனால அந்த முத்திரையை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. இங்க நான் இது கட்டணம் வாங்கல. ஏன்னா இந்த கலைக்கு கட்டணம் வாங்கக்கூடாது. இது ஔவையார் நமக்கு கொடுத்தது. அதனால நான் சொல்லித்தரேன். இலவசமா கிடைக்குதுங்கிறதுக்காக அலட்சியம் பண்ணாதீங்க. ஏன் இந்த முத்திரை வைக்கணுங்கிறதையும் அதுல விளக்கமா அந்த 9 காணொலியில சொல்லியிருக்கேன். நீங்க வேற முத்திரையெல்லாம் பிடிச்சு அந்த மகானே சொல்லிட்டாருன்னு சொல்றதா என்னோட பிரயாணம் செய்ய வேண்டாம். நீங்க அந்த மகானுடைய வழியவே பின்பற்றுங்க. இப்ப இந்த மேரு தண்ட முத்ரால உட்கார்ந்துக்கங்க. மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல நினைச்சுக்கங்க. கண்ணை மூடிக்கங்க. முதல் நாள் பயிற்சியா இருந்தா முதல் ஒரு வாரத்துக்கு கண்ணை மூடி செய்ய வேண்டாம். நான் எப்படி செய்யறேங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2வது வாரத்துல இருந்து கண்ணை மூடி செய்யலாம். இங்க பாருங்க, வாய சாதம் ஊட்டுற அளவு திறந்துக்கணும். சங்கீத வித்வான் மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆ மணிப்பூரகம் மேல் வயிற மனசுல நினைச்சுக்கங்க. காத்து ஊதுற மாதிரி. சகசிராரம் தலைப்பகுதியை மனசுல நினைச்சாங்க. எம் எம் எம்
இம் 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 இப்ப பிரணவ மந்திர தியானத்தை முடிச்சிட்டோம். அடுத்து மூக்கு அடைச்சிருக்கும். அந்த மூக்கு அடைப்பை நீக்கிறதுக்கான பவன முக்தாசனம். ஒரு துண்டை எடுத்து 2 எட்ஜையும் பிடிச்சு கையை மடக்காம பின்னால கொண்டு போகணும் 10 முறை. இது மாதிரி 10 முறை பிரணவ மந்திர தியானம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அன்றைய நாள் முழுவதும் எந்த வேலையையும் நாம விரும்பி செய்வோம். வெறுப்பே ஏற்படாது. அந்த வேலையை செய்யறதுக்கு சக்தி இருக்கும். அந்த வேலையாகவே மாறுவோம். அதுக்காக தான் பிரணவ மந்திர தியானம் டெய்லி காலம்பர செய்யணும் அப்படிங்கிறேன். அந்த ஆ அப்படிங்கிறது விருப்பத்தை கொடுக்கும். அப்படிங்கிறது சக்தியை கொடுக்கும். இம்ங்கிறது அந்த வேலையாகவே மாற்றும். இதுதான் பிரணவ மந்திரத்திற்கான விளக்கம். அதையும் பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி வெளியிட்டிருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்ப அடுத்து கபாலபதி 7 தடவை மூக்கு சிந்தணும். ஒரே ஒரு 7, வலது பக்கம் 7, இடது பக்கம் 7, ரெண்டுலையும் 7. 100 தடவை எல்லாம் செய்யக்கூடாது. பஸ்திரிகா 7 முறை. ரெண்டுலையும். இப்ப சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்ய போறோம். சனிக்கிழமை செய்ய வேண்டிய சூரிய நாடி சுத்தி பயிற்சி. எப்ப? காலையில 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள, காலையில 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள, நண்பகல் 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள. இந்த நேரம் பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சூரிய நாடி சுத்தி. 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள, 10 மணில இருந்து 12 மணிக்குள்ள, 2 மணில இருந்து 4 மணிக்குள்ள. இந்த நேரம் பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சந்திர நாடி சுத்தி. இதை மாத்திரம் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். முதல் வாரமா இருந்தா மூலாதாரம் 7 நாட்கள். அப்படி ஒவ்வொரு 7 நாளைக்கும் ஒவ்வொரு ஆதாரத்தை மனதுல தியானிச்சு நீங்க இந்த பயிற்சியை செய்யணும். இப்ப என்னோட சேர்ந்து பயிற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த 25 நாளும் பயிற்சி செய்யறீங்கன்னா நீங்க இப்ப கவனிக்க வேண்டியது அநாகத ஆதாரம். அதான் அநாகத ஆதாரம்ங்கிறது நெஞ்சு குழியில இருந்து கழுத்து குழி வரைக்கும் இது ஃபுல்லாவே அநாகதம் தான். இது ஃபுல்லாவே அநாகதம் தான். அந்த ஏரியா ஃபுல்லா நினைச்சுக்கங்க. இப்படி கை கடியில, இடது கை கடியில வாசி தண்டத்தை வச்சுக்கிறேன். வாசி தண்டம் இல்லைன்னா துண்டை என்ன பண்றோம், நல்லா சுருட்டி அந்த இடது அக்குளுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூரிய நாடி முழுமையா வேலை செய்யும் பயிற்சி முடிகிற வரைக்கும். ஆதி முத்திரை இப்படி பிடிச்சுக்கிறோம். ஆதி முத்திரை தான் பிடிக்கணும். காசு கொடுத்து படிச்சேன்னு இப்படி 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 எல்லாம் பிடிக்கப்படாது. ஆதி முத்திரை அப்படி பிடிக்கணும். அப்படி மூடிக்கணும். இந்த ஆள்காட்டி விரலால இடது மூக்க. நான் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும். நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும். கால் விரல்கள் ஹம் சோ. பாதங்கள் ஹம் சோ. கணுக்கால்கள் ஹம் சோ. கெண்டைக்கால்கள் ஹம் சோ. முழங்கால்கள் ஹம்
சோ தொடை பகுதிகள் ஹம் சோ பிருஷ்ட பகுதிகள் ஹம் சோ அடிவயிற்று பகுதிகள் ஹம் சோ இடுப்பு பகுதிகள் ஹம் சோ கீழ்முதுகு பகுதிகள் ஹம் சோ வயிற்று பகுதிகள் ஹம் சோ மேல் முதுகு பகுதிகள் ஹம் சோ கை விரல்கள் ஹம் சோ உள்ளங்கைகள் ஹம் சோ மணிக்கட்டுகள் ஹம் சோ கீழ்கைகள் ஹம் சோ முழங்கைகள் ஹம் சோ மேல் கைகள் ஹம் சோ தோள்பட்டைகள் ஹம் சோ கழுத்து பகுதிகள் ஹம் சோ வாய்ப்பகுதிகள் ஹம் சோ மூக்கு பகுதிகள் ஹம் சோ கண்கள் ஹம் சோ காதுகள் ஹம் சோ நெற்றி பகுதிகள் ஹம் சோ தலைப்பகுதிகள் ஹம் சோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். இப்ப குலதெய்வ வழிபாட்டு தியானம். பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வத்தை மனதுல தியானிச்சு
உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கணும். மனிதனுக்கு 6 விதமான தடைகள் தான் இருக்கு. ஆரோக்கிய தடை, அறிவு தடை, தொழில் தடை, பொருளாதார தடை, திருமண தடை, வாரிசு தடை. இதுல எந்த தடை உங்களுக்கு இருக்கோ அது நீங்கணும்னு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. மேருதண்ட முத்ரால தான் உட்காரணும். மெதுவா தளர்த்திக்கங்க. குலதெய்வத்திட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டின் இருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த 25வது நாள் காணொலியை நிறைவு செய்துகிறேன். நமது பயிற்சி மையத்தோட சார்பாக மெம்பர்ஷிப் பிளான் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அது யூடியூப்ல நீங்க நம்மளுடைய ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்திலேயே ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மெம்பர் ஆகிறதுக்குரிய ப்ரொசீஜர்லாம் என்னன்னு வரும். அதை நீங்க பார்த்து மெம்பராக இணைந்து கொள்ளலாம். நமது மையத்தில் மெம்பராக இணைந்து கொள்பவருக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது வாரம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் விரும்பும் நேரத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யோக பயிற்சிகளை கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு அதிக நபர்கள் நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினர்களாக இடம்பெற்று பயிற்சிகளை கற்றுக்கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.